ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் சொன்னாரு, இந்த மரத்தின் கனியை சாப்பிடுகிற நாளில் சாகவே சாவினர். ஆனால் சாப்பிட்டனால அவன் சாகலை. 930 வருஷம் இருந்தான். கர்த்தர் சொன்னது உண்மையா, அவன் இருந்தது உண்மையா? கர்த்தர் சொன்ன அப்போ அவன் மரணம் ஏற்பட்டிருக்கு. மரணம் எப்படி ஏற்பட்டுச்சு? தேவனோட இருக்க அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் கட் ஆயிருச்சு. தேவனோட சத்தத்தை கேட்க முடியலன்னு கிடையாது, ஸ்பிரிட் டு ஸ்பிரிட் கனெக்ஷன் போயிருச்சு. இப்போ தேவனை பார்க்கறேன்னா சத்தத்தை கேட்கணும். தோட்டத்தில் நம்முடைய சத்தத்தை கேட்டேன்னு இந்த காதுல கேட்கணும். முதல்ல அப்படி இல்லை. முதல்ல ஸ்பிரிட்டுக்கு ஸ்பிரிட் கனெக்ஷன் இருந்துச்சு. இவனுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் இணைந்து இருந்துச்சு. தேவனோடு கனெக்டட்ல இருந்தான். தேவனோடு செப்பரேட் பண்ணப்படலை, தேவனோடு க்ளோஸா கனெக்டா இருந்தான். அதைத்தான் வேதம் ஜீவன் சொல்லுது. தேவனோடு இணைக்கப்படுவது ஜீவன், தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டிருப்பது மரணம் பைபிள் சொல்லுது. வேதம் சொல்ற மரணம் வேற, நம்ம நினைக்கிற மரணம் வேற. இண்டிபெண்டன்டா வாழ்றது, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா வாழ்வது, சுயத்தை சார்ந்து வாழ்வது மரணம். தேவனை சார்ந்து வாழ்வது, தேவனை முற்றிலுமாக சார்ந்து வாழ்கிறது ஜீவன். சுயத்தை மையமா வச்சு வாழுகிற மனிதன் தேவனோட கனெக்டடா இல்லவே, அவன் பிசாசோட கனெக்ட் ஆகிறான்.